ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வேஸ்ட்டாக போகிற இந்த மாஸ்கெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ மாட்டி காமிச்சிருக்கேன். இதை ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சிட்டேன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாட்டி வச்சாச்சு. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் மாட்டி வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ரப்பர் பேண்டு கூட நிறைய இருந்ததுன்னா அதை கூட இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி இதில் இப்படி மாட்டி விட்டுடலாம். மாட்டிட்டு காமிக்கிற பாருங்கள் இப்படி மாட்டி வச்சுக்கலாம். இதையும் கூட பூக்கில் மாட்டி வச்சுக்கலாம். அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துட்டோம். அதை இப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மொபைல் ஃபோனு இதுக்குள்ளே இப்படி வச்சுக்கலாம். இதை கொண்டு போய் சார்ஜ் போடுற இடத்துல மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சார்ஜ் போடுறதுக்கு மொபைலை மாட்டி வச்சுருக்கேன். இப்படி தான் மாட்டி வைக்கணும். அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மாஸ்க் எடுத்துருக்கேன். அதை ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போது ஊசி நூல் வச்சு இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அவுட்டர்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி விட்டு இந்த நூலுக்கு அடியில் இப்படி போட்டு இப்படி இழுத்துக்கணும். ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. அழகான பை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம காயின்ஸ்லாம் போட்டுக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போகும்போது பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக அவசரத்துக்கு தொலாவ வேண்டியது. இப்படி இதுக்குள்ளே போட்டு எடுத்து இந்த மாதிரி அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சேஃப்டி பின்னு கூட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஊசி நூலும் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நம்ம எங்கேயாவது டூர்லாம் போகும்போது குழந்தைகள் இல்லைன்னா நம்மளே கூட சில டைமில் ட்ரெஸ்ஸு டேமேஜ் பண்ணிடுவோம். கீழே இறங்கும்போது வண்டி விட்டு இறங்கும்போது கீழே டேமேஜ் பண்ணிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஊசி நூல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. வேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எங்கிட்ட இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி மாஸ்கை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மடித்து விட்டுடலாம். அப்படி வைக்கலாம். வச்சுட்டு காட்டுறோம். பாருங்கள், இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னா பாருங்கள், இந்த மாதிரி ரிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இவ்வளோதாங்க இருந்தது, அதனால் நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாஸ்கில் ஒரு சைடு அப்படியே வச்சுட்டு இந்த சைடு கட் பண்ணிட்டேன். இது ஒரு பேக் மாதிரி தெரியும். இதுக்குள்ளே சோப் யூஸ் பண்ணுற சோப் போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பேசின் மாட்டிட்டோம்னா எங்காச்சும் வெளியே போயிட்டு வரும்போது கை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சோப்பு அவ்வளோ சீக்கிரம் கரையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.